வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 75 டேஸ் ஹார்ட் சேலஞ்சோட டே 20ல இருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒன்றும் இல்லை, 20 டேஸ் சாலிடா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஸ்லீப் ஸ்கோர் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா 7.32 காட்டுது. ஒரு காலத்துல இந்த 7.5 மணி நேரம் தூக்கத்துக்கு நான் மட்டும் பாடு இருக்கு, அது எனக்கு தான் தெரியும். ஓகே, வழக்கம் போல காலையில கப்புன்னு ஒரு டீயை போட்டு ஜிம்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஜிம்ல இன்னைக்கு நம்ம தொடக்கறி நாள். ஸ்டார்டிங்ல ஸ்குவாட்ல 3 செட் பண்ணேன், அடுத்து லெக் பிரஸ்ல 3 செட் பண்ணி முடிச்சு லாஸ்டா அடக்டர்ல 3 செட்ஸ் பண்ணேன். அப்புறம் கார்டியோ 30 மினிட்ஸ் பண்ணி இன்னைக்கான செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஈவினிங் ஆச்சு, என்னடா நம்ம பக்கத்து வீட்டு பையன் இன்னும் காணமேனு பார்த்தா கரெக்டா வந்தான். வந்து ஏதோ ஹெல்மெட் அவங்க தாத்தா வாங்கி கொடுத்துருக்காங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு, அதை காமிச்சிட்டு போனா. இவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம், எப்பவுமே இவனுக்கு எது கிடைச்சாலும் அது எனக்கு வந்து காட்டிடுவான். அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் பெட் லவர்ஸ். வீட்டுல பூனை நாய் கோழின்னு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வளர்த்திட்டு இருக்கானுங்க. அப்புறம் என்னடா இவன் டீ குடிக்கும் போது தன்னைத்தானே சிரிக்கிறான்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, வீட்டுக்குள்ள அம்மா டீ குடிச்சிட்டு இவன் டீ நல்லா போடுறானே அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் சிரிச்சேன். டீ நல்லா இருந்த பாவத்துக்கு இனிமேல் டெய்லி நீயே போடுறான்ட்டாங்க. அடுத்து பேலன்ஸ் ஸ்டெப் கவுண்ட் கம்ப்ளீட் பண்ண நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் டெய்லியும் இந்த ஸ்டெப் கவுண்டை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, நம்ம ஓவரால் ஃபேட் லாஸ்க்கும் மெட்டபாலிசம் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம். ஜிம் ஒர்க் அவுட் இல்லாத நேரத்திலும் நம்ம பாடி கேலரியா பர்ன் பண்ண இது செம ஹெல்ப்பா இருக்கும். ஸோ அப்படியே வாக் பண்ணி இன்னைக்கான பேலன்ஸ் ஸ்டெப் கவுண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நைட் டின்னருக்கு வே ப்ரோட்டீன் மிக்ஸ் பண்ணி கலந்து குடிச்சிட்டு இன்னைக்கான டே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தட்ஸ் இட் ஃபார் டுடே. See you tomorrow.